ஆண்டி, நீங்க லாஸ்ட்டா ஆடி முடிச்ச உடனே கேமரா முன்னாடி வந்தா, நீங்க நம்ம ரெஸ்டாரண்ட் பத்தி பேசும்போது வீடியோ எடுத்துடுறேன். அ, அ. ஆ, இது பயங்கரமான மாமால்ல இருக்கும். மொத்த அம்மாவோட முகத்த பார்த்தாலே கூட்டம் கூட்டமாலாம் வருவாங்க. அ ஆனா நான் சும்மாயா பண்ண மாட்டேன். நான் இவ்ளோ ஃபேமஸா இருந்துகிட்டு நான் ஏன் சும்மா பண்ணணும்? விஜயா, நீ இந்த வீட்டுக்குள்ளார தான் ஃபேமஸு. நான் டான்ஸ் மாஸ்டர், யோகா கிளாஸ் நடத்துறேன். எனக்கு பல கலைகள் இருக்கு. இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்றதுக்கு ஏதோ பெரிய நடிகை நெறைய பணம் கேட்டாங்கன்னே சொன்னேன் ஸ்ருதி. அந்த அளவுக்கு இல்லைனாலும், ஒரு பாதி அமௌண்ட் குடுத்தா நான் வந்து பண்றேன். ஆண்டி, நான் உங்களுக்கு பணம் குடுத்தா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். மீனா, நீங்களே சொல்லுங்க. ஆண்டிக்கு நான் பணம் குடுத்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் தான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேனே. ரவி வேற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வரட்டும். இப்ப ரவிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்ட்ரெஸ்ட் வந்துரும். நான் வர வச்சுருவேன். என்ன இருந்தாலும் அவ உன்ன நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா இது நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்காது. நான் எல்லாத்தையும் சேர்ந்து தான் பேசுறோம், முடிவு பண்றோம். ஆனா ஃபைனல் டெசிஷன்ல தான் ஏதோ சண்டை வந்துருச்சு. அதுவும் போக போக சரியாயிடும்பா. ஆமா அங்கிள். நீங்க ரவி பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அவன எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா பத்தி கேட்டப்ப அவளுக்கே அம்மாவை பத்தி எதுவும் தெரியல. விகாஸ்டா அது போய் வரும். மீனா, மொத்தத்துல கிஷோர பக்ஸையும் அம்மா தான், அதுக்கான தீர்வும் அம்மா தான். முத்து மீனா கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருந்தத நானும் கேட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் எது கேட்டாலும் என்ன பத்தி சொல்லக்கூடாதுன்னு கிறிஷ் கிட்ட நான் சொல்லிட்டேன். அவனும் எதுவும் சொல்லல. சரி டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா கோடை இல்லைங்கிற ஏக்கத்துல தான் கிறிஷ் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டானா? மத்தபடி அவனுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாரு. எதுக்கு டாக்டர்? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. இதனாலேயே எனக்கு பிபி உண்மையிலேயே அதிகமாயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு வையேன், இந்நேரம் தலை வெடிச்சு போய் சேர்ந்திருப்பேன். அந்த அஜயோட அப்பா ரிஷ பனிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு சார். நான் அவ்வளவுதான் கூப்பிட்டு போயிடாங்க சார். அந்த பையனோட அப்பா இந்த விஷயத்த பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவரு ரிஷ சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு உறுதியா இருக்காரு சார். இது வரைக்கும் யார்கிட்ட எதுவும் கெஞ்சினது இல்லை சார். அந்த பையனோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது சார். ப்ளீஸ் சார், எனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார்.